ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் வந்து ஒரு வேஸ்ட் திங்ஸ்லேருந்து ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ரிங்கிள் சிப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது போக இது கூட வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்காக ஃபோம் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா திக்கான லைட்டாக திக்னஸ் இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் வச்சு கூட இந்த கிராஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபோம் ஷீட்டில் வந்து ஒரு சின்ன பீஸை ஸ்கொயராக கட் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து திருப்பியும் ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸ் வரைஞ்சிருக்கேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே கட் பண்ண பீஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதையும் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணுறேன். அதுக்குள்ளேயும் உள்ள ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சி அந்த பீஸையும் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ண 2 பீஸையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அவுட்டர் பீஸ், இன்னர் பீஸ் ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒரு ஃபோம் ஷீட்டில் வேறு கலர்ஸ், என்ன கலர் வேணால் இருக்கலாம். ஃபோம் ஷீட்க்கு மேலே நம்ம காமனாக கலர் பண்ண தான் போகிறோம். அதனால் என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸு நிறைய சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கலர்ஃபுல்லாக ஒட்டணுன்னா அந்த ப்ரிங்கிள் பாக்ஸ்க்கு மேலே ஒரு பிளாக் கலர் அடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து அப்படியே ஒட்டிடலாம். ஸோ பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து எல்லாமே காமனாக ஒரே கலரில் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு மொத்தமாக வந்து ஒரு பிளாக் கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பீஸ் எல்லாம் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் எடுத்து அங்கங்கே ஒட்ட வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். ஸோ வந்து ஒரு ஃபுல்லாக வந்து கவர்டாக டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். அடுத்து இது வந்து ப்ரிங்கிள் பாக்ஸில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை. ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு ரவுண்டு ஷேப்பில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸ்கொயராக இருந்தாலும் பரவாயில்ல. எதில் வேணால் நீங்கள் இந்த கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் ஒட்டுங்க. ஃபெவிபாண்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் ஒட்டிக்குது. அதனால் நான் வந்து ஃபெவிபாண்ட் தான் எடுத்து ஒட்டியிருக்கேன். அடுத்து ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே காமனாக ஒரு கலர் வந்து பிளாக் கலர். பிளாக் பெயிண்டில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரிங்கிள் பாக்ஸு, அந்த ஃபோம் ஷீட் எல்லாத்து மேலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷிங் வந்து எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து மெட்டாலிக் கலர் வந்து ஒயிட் சில்வர் கலர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி காப்பர் கலர். என்கிட்ட கோல்டன் கலர் தான் இருந்துச்சு, அதனால் கோல்டன் பெயிண்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மெட்டாலிக் பெயிண்ட், அக்ரிலிக் இருக்குல்ல, அந்த மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் இது. அடுத்து ஃபஸ்ட்டு ஃபோம் ஷீட்க்கு மேலே மட்டும் அடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ப்ரிங்கிள் பாக்ஸோட ரேப்பர் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி க்ராஸாக சுற்றி வச்சுருப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளோர்லேயே வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் பெயிண்டிங் வந்து இப்படி க்ராஸாக பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். இதில் வந்து கீழேயும் மேலேயும் அந்த ப்ரிங்கிள் பாக்ஸ் மேலே ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க மெட்டலில், அதுக்கும் வந்து கலர் பண்ணிக்கோங்க. இது கலரிங் வந்து உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டன் கலர் கொடுக்கும்போது ஒரு மெட்டல் பாக்ஸ் மாதிரியே இருக்கும், அதுக்காக தான் கோல்டன் கலர். இதில் வந்து நீங்கள் வந்து பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வச்சுருக்கறனால இதை வந்து ஒரு லாங் ஃப்ளவர் வாஷ் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்து ஃப்ளாஷ் போட்டு வச்சுருக்கேன். இது லாங்லேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், கையில் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா ஏதோ மெட்டல் பாக்ஸு, அது மேலே வந்து மெட்டல் பீஸ் எல்லாம் வந்து ஒட்ட வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வேஸ்ட் திங்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.